கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு வாரமும் எகிப்து டு கானான் அந்த சீரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் கிருபையில் எத்தனை வாரம் போச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம், எத்தனை வாரமாக நம்ம எத்தனை டாபிக்ஸ் நம்ம பார்த்தோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இந்த ஹோம்ஒர்க் யார் செய்ய முடியும்னா, யார் எழுதி வைக்கிறாங்களோ, யார் ஒழுங்காக கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் தவறாமல் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்ல. இன்றைக்கி அடுத்த அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆமென். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, உற்சாகமாக இருக்கீங்களா? கேட்டிங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கும் போதே அவங்களுக்கு உற்சாகம் வந்துடணும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். சரி, ஆண்டவர் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு, ஆண்டவர் ஒரு ஜாப் கொடுக்குறாரு, ஆண்டவர் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு அழைப்பு கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ 12 கோத்திரத்துலேயும் ஒவ்வொரு தலைவனை ஏற்படுத்தி 12 பேரை நீ என்ன பண்ணுங்க, சுற்றி பார்க்க, வேவு பார்க்க, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, நம்ம மோசேயை பற்றி தெரியும்ல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே மனுஷன் கீழ்ப்படிவார். ஆமென் சொல்லலாமா? பாவம் ஒரு முறை தான் தப்பாக பண்ணிட்டார், ஆனால் மற்ற எல்லா தடவையும் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ உடனே என்ன நடக்குது? அடுத்த வசனங்கள்லாம் ஒவ்வொரு கோத்திரத்தாக பிரிச்செடுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டாபிக் 2:8. என்ன டாப்பிக்கு போடுங்களேன்? 2:8 ரேஷியோ. 10 மன்னிச்சிருங்க, 2:10. ஆமாம், 12 கோத்திரம். கரெக்டு, தேங்க்யூ. 2:10 ரேஷியோ. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னங்க 2:10 அப்படின்றத பார்ப்போம். 6ஆம் வசனம் வாசிங்க. 13:6. யூதா கோத்திரத்தில் எப்புனேனின் குமாரன் காலேப். அடுத்தது 8ஆம் வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. நூனின் குமாரன் ஓசேயா. அந்த ஓசேயா யாரு? யோசுவாவுடைய மறுபெயர். 16ஆம் வசனத்தில் இருக்கு. 16ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா என்று யாரு பெயரிட்டிருந்தா? மோசே பேர் வச்சுட்டார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சபையின் தலைவர் பாஸ்டர் அவன் கூடவே இருந்திருப்பான் போல இருக்கு. யோசுவா எங்கே போனாலும் கூட வந்திருப்பான் போல. அப்போ அவர் பேர் மாற்றி வைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ அந்த பேர் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் நேமாய் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென் சொல்லலாமா? ஸோ அது சம்திங் ஸ்பெஷல். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை அந்த பேரை ஓசியான்றது இந்த சாப்டரோட முடியுது. யோசுவான்றது தான் நிறையா வருது. அடுத்து சாப்டர் பேரே என்னதான்? யோசுவா தான். ஆமென். அத்தியாயம் பேரே யோசுவா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ ஏங்க 2:10 அப்படின்னு சொன்னால் அந்த ரேஷியோ 12 பேர் கோத்திரத்தை அனுப்புனாலும் நம்ம இந்த 2 பேர் பேரை தான் பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நல்லா அடுத்து திருப்பிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. தேசம் எப்படிப்பட்டதென்றும் இப்போ மோசே அனுப்புகிற அந்த 12 பேரையும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 12 பேரும் வேவு பார்க்க போகிறாங்க. அன்னைக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 7 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னெல்லாம் கொடுக்குறாரு? தொடர்ந்து வாசிங்க. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள், தேசம் எப்படிப்பட்டதோ அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், கொஞ்சம் பேரா அநேக பேரா,
அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், நல்லதோ கெட்டதோ, அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், பட்டணங்கள் எப்படிப்பட்டது, சிட்டிஸ் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ, கூடாரத்துல குடியிருக்கிற ஏழையான ஜனங்களா, கோட்டையில குடியிருக்கிற பணக்கார ஜனங்களா, நிலம் எப்படிப்பட்டது, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ, விவசாயத்துக்கு நல்லதா, வளர்ப்பமானதா, இழப்பமானதோ, நஞ்ச புஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒன்றும் புரியாது. நஞ்சனா என்ன புஞ்சனா என்னன்னு தெரியாது. நல்லா விளையிற நிலம் நஞ்ச நிலம். ஆமேன். அப்போது சிலது விளைச்சலுக்கே உதவாத நிலம் இருக்குது, நிறைய விதமான நிலங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்புறாரு. தொடர்ந்து அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ, அதுல கனிகள் இருக்கா. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஃபுட்டில் வந்து முக்கியமானது வந்து கனிகள். இப்போல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப சாப்பாட்டில். ஆனால் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதிகமாக சொல்கிறாங்கல்ல, உணர்த்துறாங்க நம்மளை, நிறையா பழங்கள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்கன்னு. அப்போ அந்த காலத்தில் ஆண்டவரே எதை தான் படைச்சார், உணவா பழங்களை தான் படைச்சார் ஏதேன் தோட்டத்தில். அப்போ பழங்கள் எடுத்துக்கிற காலம், பழங்களை பார்த்துட்டு வாங்க. தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே ஏதாவது கனியில சிலவற்றை கொண்டு வாருங்கள், சில கனிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப 7 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவங்களை அந்த 12 பேரையும், நான் நம்புறேன் 12 குதிரையில போறாங்களா எதுல போறாங்கன்னு தெரியல, அவங்க எல்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் தயாரா தானே போகணும், போர் சேவர்கள் மாதிரி தான் போகணும், ஆர்மி பீப்புள் மாதிரி போறாங்க. அதுல தான் 2 பேர் இருக்கு. அவங்க யாரு? காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். இப்போ 12 பேர் போகிறாங்க. மற்றவங்க பேரெல்லாம் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள், எல்லாருடைய பேருமே இருக்குது. அப்போது எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. நடக்கிறது என்னன்னு பார்க்கலாமா? 23வது வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய், அதெல்லாம் அவங்க வந்து சுத்தி வராங்க. 25, 26 படிங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 டேஸ்க்கு அப்புறம் திரும்புறாங்க. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அப்ப பாருங்க, சுத்தி வந்துட்டு அந்த நியூஸ் கொண்டு வராங்க. ஆமேன் சொல்லலாமா? 12 பேர் போயிருக்காங்க. ஜனங்கள் வெயிட்டிங்கு, மோசே வெயிட்டிங்கு, ஆரோன் வெயிட்டிங்கு, என்ன நியூஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப பதட்டமாக, எல்லாரும் ரொம்ப ஆவலாக. நம்ம ஊரில் ஏதாவது முக்கியமான விஷயம்னா நியூஸ் சேனல்லே உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ வேறு லைவ் வேறு போட்டு விட்ருவான். அப்போ வந்து அந்த மாதிரி பதட்டமாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க 12 பேர் ரீச் ஆகிட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்றா வந்தாங்களா இல்லை அங்கங்கேருந்து வந்தாங்களா தெரியல. எல்லோரும் வந்த உடனே மோசேயை நோக்கி, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, இப்போ தான் 2 டீமாக பிரியுது. இதுதான் 2:10. சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், சத்தமாக தான் சொல்லுங்களேன். 2:10. அப்போ 2 டீமாக பிரியுது. 2 பேர் மட்டும் வேற பேசுகிறாங்க, போயிட்டு வந்த 10 பேரும் வேற பேசுகிறாங்க. ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இது அதனுடைய கனி, இது அதனுடைய கனின்னு கொஞ்சம் கனிகளை கொண்டு வராங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருந்தது. இருங்க, நீ அந்த கனி எப்படிப்பட்ட இருந்துச்சுன்னா 23ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். திராட்சை கொலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? திராட்சை கொலை எங்கள் வீட்டு வாசல்லே திராட்சை கொலை தொங்கும் இல்ல, அப்படியே போகும்போதே திராட்சை கொலையா தொங்கும். சரி, அப்போ திராட்சை கொலையை அறுத்தாங்களாம். அது எப்படி இருந்தது பாருங்க. அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு கொலை எப்படி இருந்தது? ஒரு தடி, அதில் 2 பேர் தூக்கிட்டு வராங்களாம். வேற 2 பேரும் வாங்கலேன், மார்க்கஸும் எபியும் வாங்கலேன், டக்குன்னு வாங்க. மார்க்கஸும் எபியும் எப்படின்னு இல்லைங்க. ஒருத்தர் முன்னாடி போங்க. எபி முன்னாடி, இப்படி 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 சைடில், இப்படி இந்த சைடு திரும்பிக்கோ.
இந்த சைடு ஃபேஸ் பண்ணி அங்கே நில்லுப்பா அப்படின்னு. அப்படி திரும்பிக்கோ, அவ்வளோதான். இப்போ ஒரு தடினா என்ன சொல்கிறது? ஏதாவது இருக்குமா? குச்சி கிச்சி எதுவும் இருக்குமா? எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாராவது குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. ட்ரம் ஸ்டிக்கு பத்தாதில்ல, நிறையா இருந்தது ஸ்டிக்கு. சரி, இப்போ ஒரு கொலையோட திராட்சை கொலை எவ்வளோ பெருசாக இருக்கான்? ஒரு 6 அடி தூரம் இருக்குது. அடி பிடிங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே என்ன தொங்குது? சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம ஊரில் திராட்சை கொலை கையில் தூக்கிடலாம். அந்த ஊரில் திராட்சை கொலை தடியில் தூக்கணும்னா அவ்வளோ பெருசான திராட்சை. இன்றைக்குமே இஸ்ரேல் போயிட்டு வந்தவங்க இவ்வளோ பெரிய திராட்சை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லா பழங்களுமே சைஸு பெருசாக. மாதுளம்பழம்லாம் நம்ம ஊர் மாதுளம்பழம் அதையும் பார்த்தா சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெருசு மாதுளம்பழம். நம்மவே இப்போ தான் கொய்யா பழத்தை இவ்வளோ பெருசாக பார்க்குறோம். இப்போ தான் கொய்யா பழம் பெருசாக பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோட பழங்கள் அங்கே பாருங்கள் போட்டாங்களா? சரி, மார்க்கஸும் எபியும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல? சரி, ஓகே, பரவாயில்ல. இப்படி தான் தூக்கியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. சரி, நீங்கள் லைவாக பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கே தான் கொலை இருக்குது. இவங்க 2 பேர் தூக்கிட்டு வராங்க. இப்போ முன்னாடி போகிறவனுக்கு என்ன தெரியும்? பாதை தெரியும். அது அவனுக்கும் தான் தெரியும். எனக்கு கண்ணை மூடிட்டு போகல. அவனுக்கு என்ன தெரியும்? அதோட வாசனை தெரியும். கரெக்டாக? வெயிட்டு தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு போவான். பின்னாடி இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அவன் பின்னாடி என்ன செஞ்சுட்டு போவான்? டேய் சாப்பிடாதடா இவன் சொன்னா கூட அவன் கேட்பான். அவ்வளோ டெம்ப்டிங்கு, அவ்வளோ ருசிகரமான, அவ்வளோ சூப்பரான. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டு விசுவாசி, அது புதிய ஏற்பாட்டு விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இவங்களால ஸ்மெல் பண்ண தான் முடிஞ்சது, ருசிக்க முடியல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படியே ருசித்து ரசித்து இன்பமாய் கொண்டாடிக்கிட்டே போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இப்படி வச்சுருப்பா அப்படி. சரி சரி, தம்பிகிட்ட கொடுத்துரு. சரி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற வளங்கள். ஆமேன். அப்போ இப்படி தான் இஸ்ரேல் ஜனத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கான்னு தெரியல. இப்போ மேபி சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் அதில் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே வேலையே என்னென்னா திராட்சை கொடி தான் இருக்குமா. அதனால தான் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி முற்றி பார்த்தா திராட்சை தான். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் திராட்சை ரசம் அங்கே ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் தேநீர் மாதிரி, நம்ம ஊரில் யாராவது வீட்டுக்கு வந்தால் காஃபி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குற மாதிரி திராட்சை ஜூஸு. அது மதுபானம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து மதுபானம் குடிச்சா, திராட்சை ரசம் குடிச்சாரு. நீங்கள் சர்ச்சில் திராட்சை ரசம் கொடுக்குறீங்களே, இல்லை, அதில் போதை கிடையாது. அது உண்மையானவே கிரேப் ஜூஸ் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கிரேப் அவ்வளோ நல்லது, கேன்சரை போக்குதுன்றாங்க, நிறைய காரியம் கிரேப்பில் இருக்குன்றாங்க, அவ்வளோ நல்லது. அது கிரேப் ஜூஸ். அங்கே வளமான கனிகள். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இதெல்லாம் இப்படி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க சொன்ன நியூஸ் என்ன? வாசிங்க 28ஆம் வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும், பட்டணங்கள்லாம் பெருசா இருக்கு, மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது, மிகவும் பெருசா இருக்கு. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அந்த ஏனாக்கின் குமாரரான ராட்சசர்கள், அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும். போதும், அவங்க எங்கெங்க குடியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்பொழுது 30ஆம் வசனம். இப்போ இந்த குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சுக்கலாம். 10 பேர் குரூப் ஏ, 2 பேர் குரூப் பி. புரிஞ்சுதா? விளங்குதா? ஒரு 12 பேர் போறாங்க வேவு பார்க்க. 12 பேர் நியூஸ் கொண்டு வராங்க. ஒருத்தரோட நியூஸ், ஒரு குரூப்போட நியூஸ் ஒரே மாதிரியும் இன்னொரு குரூப்போட நியூஸ் வேறு மாதிரியும் இருக்குது. அதனால் குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சுக்கிட்டோம். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இப்போ இவங்க குரூப் ஏ இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, இப்போ ஒரு ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு காலேப். ஆமேன். அப்படியே மோசேக்கு முன்னாடி எல்லாரையும் அமர்த்தி, ஜனங்களை எல்லாம் உட்காருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு.
நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அப்ப பாருங்க, காலேபோடைய ஒரு காரியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, பேச்சு வித்தியாசமா இருக்கு. 10 பேர் ஒரே காரியத்தை சொல்றான், ஆனா காலேப் மட்டும் வித்தியாசமா வேற லெவல்ல யோசிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்புறமா பின்னாடி பார்ப்போம். வேற மாதிரி அவன் சொல்ற காரியமா இருந்துச்சு. ஆமே, நம்ம ஊர்ல இப்ப பாஷையில சொன்னா வேற லெவலு அப்படின்றாங்களே, அந்த மாதிரி அவன் வித்தியாசமாய் அவன் திங்க் பண்ணி அவன் சொல்றான், இல்ல நம்ம எளிதில் சுதந்தரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதுக்கு குரூப் ஏ பதில் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, நம்மளால முடியாதுப்பா, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். எங்க பார்வைக்கு வெட்டுகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். போயிட்டு வந்த 10 பேரும் ஒரு டாக்குமெண்ட்ரி கொடுக்குறாங்க, போயிட்டு வந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் மோசமானவங்க, நம்மளால் போய் ஜெயிக்க முடியாது, நெகட்டிவான தாட்ஸ், முடியாது, கூடாது, நடக்காது, விளங்காது. சில பேர் வாயை திறந்தாலே இப்படி தான் வரும், பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்தாலே நெகட்டிவாகவே பேசிட்டு அப்படி தான் பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ தூரம் ஆண்டவர் செய்தாரேன்ற ஒரு யோசனையும் அவங்களுக்கு இல்லாத இருந்தது. இவங்களோட இருந்தவன் தான் காலேபு, ஆனால் அவன் பேசுனது எல்லாமே வித்தியாசம். துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? துர்ச்செய்தி பரப்புறவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பிறந்ததே என்ன செய்தி? நற்செய்தி. கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பரப்பணும்? நற்செய்தி பரப்பணும். அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிறந்தாரு, இயேசு கிறிஸ்து மரித்தாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரே மெய்யான தேவன். நற்செய்தி. ஆமென் சொல்லலாமா? இந்த நற்செய்தி பரப்பலாம அநேக விசுவாசிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்கெல்லாம் யார்? அந்த 10 பேரும் யார்? சபையார். 10 பேரும் யாரு? புறஜாதிகள் இல்லைங்க, சபையார், தலைவர்கள். ஆனால் என்ன பரப்புறாங்க? துர்ச்செய்தி. இந்த காலத்தில் பார்த்தா அநேகர் பரப்புறது என்னன்னா துர்ச்செய்தி. ஊழியக்காரர்கள் விரோதமாக துர்ச்செய்தி, சபைக்கு விரோதமாய் முறுமுறுப்பு, துர்ச்செய்தி. ஒரு துர்ச்செய்தி மட்டும் வேகமாக பரவிடும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நல்ல செய்தி வேகமாக பரவுமா? பரவாது. சில பேர் அமுக்கிடுவாங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு, அவங்க யாரையுமே பாராட்ட மாட்டாங்க. நாங்களாம் டப்புன்னு எல்லாத்தையும் பாராட்டிடுவோம். ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பாராட்டுவோம், நல்ல பாட்டு பாடினா பாராட்டுவோம், நல்லா ஜெபம் பண்ண ஏதோ எல்லாத்தையுமே பாராட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க பாராட்டவே மாட்டாங்க. நான் இப்போ கேட்டேன், நீங்கள் அவங்களே சொன்னாங்க, நான் அவங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தரை பாராட்டினேன்னா அதுக்கு சொன்னாங்க, எதுக்கு பாராட்டுறீங்க? ஏன் பாராட்டக்கூடாது? அவங்களுக்கு பெருமை வந்துடும், பாராட்டாதீங்க. அப்படி இல்லை, பாராட்ட வேண்டியது அது கர்த்தருடைய குணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உனக்கு ஏன் காய்மகாரம் இன்னொருத்தரை பாராட்டக்கூடாதுன்னு? ஆமே, நல்லா பாராட்டுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுக்கு பெருமை வருமா வராதான்றது நமக்கு தேவையில்லை, அது கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், சில பேர் துர்ச்செய்தி பரப்புறது, ஏன்னா அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிடவே கூடாது அப்படின்றதுல நிறைய பேர் கவனமாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சில டைம் எனக்கு நல்ல வாழ்த்து செய்தி வந்து குரூப்பில் வரும், எங்கள் மெயினான குரூப்பில் வரும், எங்களோட அஃபிஷியல் வேலை ஸ்தலத்தின் குரூப்பில். ஆனால் சில பேர் பார்த்துருக்கேன், குரூப்பில் போடாமல் பர்சனலாக வாழ்த்துவாங்க. நான் நினப்பேன், ஏன் குரூப்பில் போட்டால் என்ன? குரூப்பில் போட்டக்கூடாதான், பர்சனலாக என்ன வேணால் அடிச்சு விட்ருவாங்க.
அப்போ நான் ஓகே உங்கள் மனசு இவ்வளோ இருக்குது ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் வந்து மற்றவங்களை பாராட்டுறது, மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிறதுனாலே பிடிக்காது. துர்ச்செய்தி பரப்ப சொல்லுங்கள், சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே அது அப்படியே பரவிடும் துர்ச்செய்தி. இப்போ நியூஸ் சேனல் நம்ம எப்படி இருக்குது? நியூஸை திறந்தீங்கன்னா என்ன செய்தி தான் வருது? பேப்பரை திறந்தா என்ன தான் வருது? அந்த காலத்துலேயும் வந்துச்சு, 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் எப்படின்னா நியூஸ் சேனலில், தூர்தர்ஷனில் இன்றைய செய்தி வாசிக்கிறது சோபனா ரவி அப்படின்னு பேசிட்டு பொறுமையாக சொல்லுவாங்க, இங்கே ஒரு கலவரம், 500 பேர் இறந்து போயிட்டாங்க, இவ்வளோ பேர் காயமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நியூஸை பார்த்திங்கன்னா ஒரே கலவரம், அங்கங்கே வெடிக்குது, அங்கங்கே அப்படி பரப்பி அப்படி கத்துல பார்த்தா நியூஸ் சேனலை கேட்கவே காது வெடிச்சிடும். ஆமாவா இல்லையா? அவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இவ்வளோ பேர் இங்கே நடக்குது, அங்கே கேமராவை காட்டு, இங்கே கேமராவை காட்டு. இப்போல்லாம் எவனாவது கீழே விழுந்தானா தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்குது. ஏன்னா அதை போட்டால் அவனுக்கு லைக் வருமா? என்ன கொடுமை பாருங்கள். துர்ச்செய்தி பரப்புறதற்கு அதிகமாய் செயல்படுகிற ஆட்களை பார்க்க முடியுது. எவ்வளோ பேருக்கு விளங்குச்சு? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸோ இந்த குரூப் ஏ எப்படி இருக்கிறாங்க, குரூப் பி எப்படி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, அடுத்த வசனம் உடனே இமீடியட்டாக அடுத்த ஜனங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சபையை முறுமுறுக்கிறதான வேலை, தொழில் குலத்தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். அதே ஓல்டு புலம்பல் ஸ்டோரி. இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், எங்க பிள்ளைங்கெல்லாம் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? பாருங்க, ஆண்டவரே முறுமுறுக்கிறான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா. முதல்ல மோசே முறுமுறுக்கிறது, ஆரோனை முறுமுறுக்கிறது, அப்படியே மேலே போய் அனுப்புன கர்த்தரையும் சேர்த்து முறுமுறுக்கிறது. யார் இவங்கெல்லாம்? சபையார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முறுமுறுக்கிற கோஷ்டிலாம் யாரு தான்? சபையார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போவுமே பாருங்களேன், அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதிகமாக குரூப் ஏவா குரூப் பி அதிகமாக? குரூப் ஏ 2:10. உலக பிரகாரமாக 10:2ன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம மாற்றிக்கிட்டோம் பைபிள் பிரகாரமாக. ஆமேன்னு சொல்லலாமா? 2:10. அப்போ பாருங்கள், குரூப் ஏல பயங்கர முறுமுறுப்பு, நைட்டெல்லாம் அழுகுறான், புலம்புறான். ஏன் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார்? அடுத்த வசனம். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, பாருங்க, இது வந்து பிசாசனுடைய தந்திரம். நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் எப்படி பார்த்துருப்பாரு பாருங்க. நான் உனக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, மோசேவை ஏற்படுத்தி உன்னை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர வழியில நீ இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி பேக் டு ஸ்டேஜ் திரும்பி போவோன்னா ஆண்டவர் என்ன பாடுபட்டிருப்பாரு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு வந்து அப்படியே மாற்றி போடுது பாருங்க. ஆண்டவரோட பிளானை தலைகீழ போடுறதுக்கு பிசாசு ரெடியாக இருப்பான். உங்கள் மேலே ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கும் போது, உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்கும் போது அதை புரட்டி போடுறதுக்காக பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சான்ஸ்க்காக. என்னைக்கு உங்கள் வாயிலேருந்து முறுமுறுப்பு வருதோ, என்னைக்கு உங்கள் வாயிலேருந்து நெகட்டிவாக வருதோ பிடிச்சிக்குவான் பிசாசு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க? எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். என்றைக்குமே விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போகாதீங்க. விட்டு வந்த அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு திரும்பி போகாதீங்க. விட்டு வந்த உங்கள் குணாதிசயத்துக்கு திரும்பி போகாதீங்க. விட்டு வந்த பழைய பாவங்களுக்கு திரும்பி போகாதீங்க. எதை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அந்த சாக்கடைக்கு திரும்பி போகவே போகாதீங்க. கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்குறவனுக்கு யார் திரும்பி போவான்னு வேதம் சொல்லுது?
வசனம் சொல்லுங்க. நாயானது தான் கக்கினதை திரும்புவது போல மனுஷனும் தன்னுடைய பாவத்துக்கு திரும்புகிறான். வசனம் நீதிமொழிகள்ல. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்து உதவி கேட்போமா? ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே நான் விட்டு வந்ததை நான் திரும்பி போயிடக்கூடாது, விட்டு வந்த பாவத்துக்கு நான் திரும்பி போயிடவே கூடாது. நான் சொல்லட்டுமா, பிசாஸ் தந்திரவாதி தந்திரசாலி, அதே தான் திருப்பி கொடுப்பான். அதே ஃபோனோகிராஃபியை தான் கொடுப்பான், அதே இச்சை நாவியை கொடுப்பான், அதே ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஒரு மாதிரி உணர்வை கொடுப்பான், அதே பழைய சிகரெட்டு, பழைய தண்ணி, பழைய புறங்குறது, பழைய மற்றவங்களை குறித்து தவறான பேசுறது, இதெல்லாம் கொடுப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த வார்த்தைகளில் பார்க்குறோம், வசனங்களை பார்க்குறோம், இவங்க முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை பார்க்குறோம். அடுத்த வசனம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம கல்லெறியணும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது? திரும்பவுமாய் நம்ம காலே வராரு. அதை எடுத்து வாசிங்க. 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து மகா நல்ல தேசம்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஜனங்கள்லாம் கூக்குரலிட்டு இந்த மாதிரி அப்படியே அழைப்பாயுது. உடனே அவங்க சொல்றாங்க, இப்படி பண்ணாதீங்க, நாங்க பார்த்துட்டு வந்த தேசம் மகா நல்ல தேசம். தொடர்ந்து. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்த வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். பாருங்க எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். குரூப் பி ஓட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, குரூப் ஏ ஓட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குரூப் பி சொல்றாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களை ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒரே இடத்துக்கு தான் அத்தனை பேரும் போனாங்க, 12 பேரும். ஆனால் இவங்க 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. 10 பேர் சொன்னதை ஜனங்க கேட்டு முறுமுறுத்து அழுது புலம்பி ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசனுடைய திட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் துணிந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவங்க பேசுகிறதெல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். 3 வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் நிறைய கூட கண்டுபிடிக்கலாம். 3 வித்தியாசம் முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம்? பாசிட்டிவ் நெகட்டிவ். வேற? சரி. நம்பர் 1. நம்பர் 1 பார்வை. ஆமேன்னு சொல்லலாமா? பார்வையில் ஒரு வித்தியாசம். குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் வித்தியாசம். அந்த பார்வையில் என்ன வித்தியாசம்னா, இவங்க ஆவிக்குரிய பார்வை பார்க்குறாங்க. குரூப் பி அந்த 2:10 இவங்க ஆவிக்குரிய பார்வை பார்க்குறாங்க. அவங்க முதல் போன குரூப் என்ன செய்கிறாங்க? மாம்சம் உலக பார்வையை பார்க்குறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னா அவன் சொல்ல முடியுமா? அவங்க காத்த நிழல் விலகி போயிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்றைக்குமே நான் ஜபத்தில் அதிகமாக நாங்கள் சொல்லுவோம், பிசாசனுடைய காரியங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பிசாஸ் ஆட்கொண்டு நிழல் போல காத்திருப்பான். அவங்கள காத்த நிழல் விலகி போயிற்று. இப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகளை உத்து கவனிக்கணும். இந்த வசனம் எங்கே இருக்குது ஆராயணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. காத்த நிழல் விலகி போயிடுச்சு. ஆவிக்குரிய பார்வை.
ஒரு காரியம் நடக்குது, உலக பிரகாரமாக எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். காலேபின் ஆவியை உடையவர்கள். ஆமென். யோசுவாவின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிசாசு கர்ஜிக்கிற சத்தத்தை விட கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு பெருசாக தோணும். தாவீது சண்டைக்கு போகிறான், அவன் கோலியாத்தை அவ்வளோ பெருசாக கர்ஜிக்கிறான். ஆனால் யோசிச்சு பாருங்க, எல்லா வீரர்களும் படை வீரர்களாம் நடுங்கி 40 நாள் பயந்துட்டு நிற்கிறாங்க, சவுல் உட்பட. சவுல் இஸ்ரவேல்லே பெரிய உயரமான மனுஷன், ஹைட்டான ஆள் அவர் தான். சவுலின் குடும்பத்தெல்லாம் ஹைட்டு, பயங்கர டால். அவன் ஜாவ்லின்ல என்ன சொல்கிறது, அப்படி ஈட்டி விடுறதுல நம்பர் 1, குறி மிஸ்ஸே ஆகாது. தாவீதுக்கு மேலே அடிக்கும் போது மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்ல. அவர் பெரிய சாம்பியன். ஒலிம்பிக்லலாம் நம்பர் 1 யார்? சவுல். அப்போ எங்கே ஒலிம்பிக் நடந்ததுலாம் கேட்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, பயப்படுறான். ஆனால் தாவீதோ அந்த கர்ஜிக்கிற சத்தத்தை அவன் மேற்கொண்டு சொல்கிறான், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வரடா, நான் நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன்னு தைரியமாக நின்னான் பாருங்க. தட்டலாமே, நல்லாதான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்குமே நமக்கு விரோதமாக எதிரி கர்ஜிப்பான் பாருங்க, அவன் சத்தத்தை நீங்கள் கேட்டு பயப்படுறதை விட என் கர்த்தருடைய சத்தம் மேலானதுன்னு அங்கே சொல்லறதுக்கு தெரியணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? எந்த சங்கீதத்தில் இருக்கு? 29ஆம் சங்கீதம். 29ஆம் சங்கீதம் முழுசு கர்த்தருடைய சத்தம். கரெக்டாக பாருங்கள். 29 பெண்மான்களை ஈனும்படி செய்யும் கர்த்தருடைய சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிரும்படி செய்யும் கர்த்தருடைய சத்தம், அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அது ஃபுல்லாகவே கர்த்தருடைய சத்தம். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எதிராளியோடைய சத்தத்தை கேட்டு பயந்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானதுன்னு சொல்லி எதிரிகிட்ட சொல்ல போகிறீங்களா? ஆமேன். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீ குரூப் ஏக்கு போறியா, குரூப் பிக்கு போறியா, 2ல இருக்கியா, is-10ல இருக்கியா, இது நீங்கள் தான் சாய்ஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்குமே இது கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும், அது அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இதோட எஃபெக்ட், இதோட வேல்யூ மிக 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 பெருசு. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். முதலாவது சொன்னேன், பார்வையில் வித்தியாசம். ஆமேன். எப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கு இருக்குது? கண்ணு பார்க்கறது தான் நம்பும், இருதயம் நம்பும். கனெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கு, காதுக்கு, வாய்க்கு, இருதயத்தோட கனெக்ஷன் இருக்குது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எல்லாத்துக்கும் கனெக்ஷன், எதை பார்க்குதோ இருதயம் நம்பும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் தீர விசாரித்து. யார் அதை நம்புறா? ஏதோ ஒரு வீடியோ போட்டு காட்டினா அப்படின்னு அப்படியே முடிச்சிச்சு. குட்டி பசங்களுக்கெல்லாம் பாருங்கள், அதுங்க எதையும் அடக்க முடியும் இல்லை, ஒரு ஃபோனை கொடுத்தோம்னா அப்படியே அப்பிச்சு இருக்கிற இடத்தையும் அடங்கிடும். அது பார்க்குதில்ல, அதை ஏதோ மூவ் ஆகுதில்ல அந்த வீடியோ. அந்த கண், உங்கள் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில் பார்க்குறீங்களா? அவங்க சொல்கிறாங்களே, அந்த ஏனாக்கின் குமாரருக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி போல இருந்தோம். அப்போ எதிரியை பெருசாக பார்க்குறாங்க, ஆண்டவருடைய மகிமையை சின்னதாக பார்க்குறாங்க. அதோட காமெடி, அவங்க பார்வையிலும் நாங்கள் அப்படியே இருந்தோம். உனக்கு எப்படி தெரியும் அவன் பார்வை? நீ மேலே ஏறி கண்ணில் அவன் கண்ணிலேருந்து பார்த்தியா? அவங்களுக்கு என்ன, எங்கள் பார்வையில் இருந்தோம் அதோட முடிச்சுக்க வேண்டியதானே. அவங்க பார்வையிலையும் அப்படி தான் இருந்தோம். அப்போ என்ன மாதிரி அவங்க ப்ரொட்ரீட் பண்ணுறாங்கன்னா, எதிரி பெருசு, எதிரி பெருசு, பிசாசு இருக்கே. அது சொல்லும் போதே அப்படி அழுத்தி சொல்ல, பொல்லாத பிசாசு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமை அழுத்தி சொல்லு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தூங்க விட மாட்டேங்குது பிசாசு, அதை பண்ணுது இதை பண்ணுது, அமுத்துது.
நீ போய் பிசாசை தொந்தரவு பண்ணாமல் இருந்தா அது உன்னை தூங்க விட்டுரும். ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசை பெருசாய் பார்க்க வேண்டாம். ஆமேன்னு சொல்லலாமா? எதிராளியை பெருசாய் பார்க்க வேண்டாம். அவங்க கெர்ச்சிக்கட்டும், அவங்க உரும்பட்டும், அவங்க சத்தம் கொடுக்கட்டும், நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்பப்போ சத்தம் கொடுப்பான். நீ எங்கே தான் இருந்துட்டு போ, நான் ஆண்டவரோட இருக்கிறேன் தெரியுமா? ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மகிமையான வெளிப்பாடை தான் கொடுத்தாரு. நீ அந்த கர்ஜிக்கிற சத்தத்தை கேட்குறத விட தாவீது போல என்னுடைய நாமத்தில் வரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ரெண்டாவது காரியம், பார்வைக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கு அப்படின்னா, பாசிட்டிவான வார்த்தை. வார்த்தையின் அறிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க? சில காரியங்கள் நம்ம அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன்ல, இது நடக்காது, முடியாது, விளங்காது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், என் பொண்ணை நான் எப்படி திட்டுவேன்னு சொல்லுவேன்ல, மகளை அறிவாளி புத்திசாலின்னு திட்டுவேன். ஆனால் செஞ்ச வேலை எப்படி தான் இருக்கும்? மற்றவங்களா இருந்தால் எப்படி திட்டுவாங்க? நான் அறிவு கெட்டவளே. நம்ம அப்படி தானே, நாங்கள் எங்களெல்லாம் இப்படி தான் திட்டியே போச்சு மழுங்கி. மண்டையா மரம் மண்டைன்னுவாங்க, என்னென்னவோ திட்டுவாங்க. அவங்க டிசைனாக திட்டுவாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த டிசைனாக திட்டு வாங்கிட்டு வந்து, ஆனால் நம்ம பிள்ளைங்களை வந்து என்ன செய்யலை, நம்ம திட்டுற மாதிரி கத்தர் வைக்கலை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்க, பெற்றோர் மாற்றிக்கொள்ளுங்க. நாங்கள்லாம் இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும் போது புதுசில் சின்ன வயசில் தலை வலிச்சதுன்னா என்ன சொல்லணும்? தலை வலிக்கலம்மா அப்படின்வேன். அப்போ எங்கள் அம்மா புரிஞ்சுக்கணும், ஓ தலை வலிக்குது போல். வயிறு வலிக்கலம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாம். சும்மா வலிக்குது, முடியலை. நான் பார்த்தேன், ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மக வந்து வேற ஒரு இதில் இருக்கவங்க இப்படி பாசிட்டிவாக பேசுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அதை செய்கிறதில்ல, அவன் செய்கிறான், வெளியில் இருக்கவங்க செய்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொன்னபடியே ஆகும். உங்கள் வாழ்க்கையில் சிலதான் நெகட்டிவாக பேசுனதுனால சில விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். யோபு என்ன சொல்கிறார்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அறிக்கை. ஒருவேளை எல்லா பிள்ளைங்களும் செத்து போயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டிருப்பார் போல் அவர். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிள்ளைங்க ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களா, பிள்ளைங்க ஏதாவது ஆயிருமான்னு அவர் தனியாக பலியிடுவாருன்னு. ஏன்னா அவருக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு. அப்போ எல்லாம் அழிஞ்சு போனாலும் கர்த்தர் அப்படியே விட்டுல, ரெட்டிப்பான நன்மையை அவருக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறையா நம்மளுடைய வார்த்தை நெகட்டிவாக வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்படியே பழகிட்டேன், என்ன பண்ணுறது, இத்தனை வருஷமாக பழகிட்டோம். மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்களாம் மாற்றிக்கிட்டோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இவங்க பேசின வார்த்தையெல்லாம் நெகட்டிவ். அவங்க பெரிய ஆட்கள், நம்மளால் முடியாது, அவங்க நம்மளை கொண்டு போட்டுருவாங்க, அரணிப்பான பட்டணம், பட்சிக்கிற பட்டணம். ஆனால் காலேப் சொன்ன வார்த்தைகள்லாம் ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக, நீங்கள் பயப்பட வேணாம், அவர்களுக்கு பயப்பட வேணாம், அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிடுச்சு, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் எளிதில் நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம். பாசிட்டிவ் எனர்ஜி. ஆமேன்னு சொல்லலாமா? கடைசி மூன்றாவது என்னன்னு சொல்ல முடியுமா? மூன்றாவது விசுவாசம். யார் சொன்னது? சாரு. கிளாப் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. விசுவாசம். எப்படிங்க விசுவாசம் சொல்லுங்க? அடுத்த வசனம் வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் 11 14 11. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே காட்ஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல. முதல்ல பார்த்தோம் 2:10, 2 பேராக பிரித்தோம், குரூப் ஏ குரூப் பி. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம், ரெண்டுத்தையும் 2ஆக பிரித்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் போட்டோம். இப்போது ஆண்டவரோட ரியாக்ஷன் என்ன நடக்குது? கர்த்தர் மோசேயை நோக்கி
எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். இதுக்கு முன்னாடி 10ஆம் வசனம் வாசிமா, அதை வாசிக்கலையம்மா. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று. இப்ப பாருங்க, காலேப் இவ்வளோ எனர்ஜியா கத்தி இவ்வளோ தூரம் பாசிட்டிவா சொல்லி அடுத்த வசனத்துல அவன் சொல்றாங்க இவன்லாம் திருந்துவாங்க, மாட்டவே மாட்டாங்கன்ற லெவல்ல கல்லெறிய வேண்டும் என்று நினைச்சாங்களாம். இவங்களை கல்லெறிஞ்சு கொண்டுட்டு நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி திருப்பி எகிப்துக்கு போவோம்னு நினைச்சாங்களாம். உடனே ஆண்டவருடைய பிரசனம் வந்தது. உடனே பாருங்க பைபிள்ல, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மேல காணப்பட்டது. அப்புறம் தான் 11ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, உங்கள்கிட்ட தான் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், ஆமாவா இல்லையா? அடுத்த நன்மையை செய்ய மாட்டாரா? நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ அந்த நன்மையை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார்னு விசுவாசி. எதுக்காக காத்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் அடுத்த உயர்வுக்காகவோ, அடுத்த நன்மைக்காகவோ, ஊழியத்தில் அடுத்த ஸ்டேஜுக்காகவோ, அடுத்த லெவலுக்காக காத்திருக்கிறீங்களே, இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி வந்த தேவன் இனி செய்ய மாட்டாரா? தாவீது அதை தானே நினைச்சான். முன்னாடி கரடி வந்துச்சு, அதை ஜெயிச்சேன். அப்புறம் ஒரு சிங்கம் வந்துச்சு, அதை 2ஆ கிழிச்சு ஜெயிச்சேன். இப்போ கோலியாத் வந்திருக்கான், அவனையும் ஜெயிப்பேன். இதெல்லாம் 3த்தையும் சேர்த்து சாப்பிட்ட ஒரு சவுலும் வந்தான், அவனையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரே அடியில் முடிச்சிட்டாரு. ஆனால் சவுலுக்கு பல வருஷம் சுத்தினாரு. ஆனாலும் ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க தாங்க பிறந்திருக்கிறீங்க. எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் born to win. ஆமேன்னு சொல்லலாமா? உலகம் இதெல்லாம் ஜெயம்னு சொல்லும்ல. நீ வீடு கட்டிட்டியா, ஜெயிச்சிட்ட. கார் வாங்கிட்டியா, ஜெயிச்சிட்ட. குடும்பமாக சந்தோஷமாக இருக்குன்னு ஜெயிச்சிட்டிங்க. இல்லை, எதுவும் இல்லைன்னா கூட நான் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் பாரு, அதுதான் ஜெயம். எவ்வளோ உபத்திரவத்திலையும் கர்த்தரை முறுமுறுக்காம முன்னேறி செல்றேன் பாரு, அதுதான் ஜெயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த உலக வாழ்க்கை இல்லைங்க ஜெயம், மறுமைக்குரிய வாழ்க்கை ஜெயம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்டும் விசுவாசியாதிருப்பார்கள். பைபிளில் ஒருத்தர் பார்த்து தான் விசுவாசிப்பேனார். யாரு? தோமா. நம்ம ஊருக்கு வந்தவர் அவர் தான், சென்ட் தாமஸ். பார்த்தா தான் நம்புவேனார். ஆனால் இன்னைக்கே நம்ம இருக்கிறோம், நம்மளை அன்னைக்கே இயேசு சொல்லிட்டாரு பாக்கியவான்கள்ன்ட்டு. தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாம விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஓ, நம்ம தான். கரங்களை தட்டி, அவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவே நம்ம கண்டதில்லை, ஆனால் அதிகமாக விசுவாசிக்கிறோம். அவர் கூடவே இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோம். அவர் நம்மளை ஆட்கொள்ளுகிறாருன்னு விசுவாசிக்கிறோம். இவங்க காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்த விசுவாசம் என்னன்னா, அவர் மேலே இருந்த அஃபெக்ஷன், ஒரு அன்பு. இன்னும் சொல்ல போனால் அவர் மேலே ஒரு நல்ல உறவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த 10 பேருக்கு அது இல்லை. ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே ஒரு உறவு இல்லை, அன்பு இல்லை. ஆனால் இவங்களுக்கு இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் 3 தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? தயவு செய்து வீட்டில் போய் தியானிங்க, இதே போர்ஷன்ஸ் படிங்க. 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரம் முழுசாக படித்து பாருங்கள். உங்களோட ஆவியானவர் பேசுவார். அதுதான் வெளிப்பாடு, அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிச்சம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் வந்து பேசுறாரு. ஓகேவா? 12ஆம் வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு. ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, இவங்க எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டாரு. சுதந்திரத்துக்கே புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே, நீ போதும்பா எனக்கு, இவங்க யாருமே வேணாம்,
ஓ மூலியமா ஒரு சந்ததியை உருவாக்குவேன்னு சொல்கிறார். ஆமென். எப்படி ஆபிரகாமை சொன்னார் ஆண்டவர், ஆபிரகாம் மூலியமாக ஒரு சந்ததி உருவாச்சுல, அதே போல் மோசே நீ இப்போ நான் பிளான் மாற்றிக்கிறேன், நான் ஒன்றை வச்சு பெரிய, ஏன்னா அவங்க மாற்றுறாங்கள பிளானை, ஆண்டவர் கொண்டு வந்த ஆளை முறியடிச்சிட்டு இவன் ஒரு பிளான் போடுறான்ல, நீ அவனை மாற்றுறது நான் மாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு மோசேயோட ரியாக்ஷன் அல்டிமேட்டாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? சரி வாசிங்க அடுத்த வசனம். மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய கோபம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலின் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகள் சொல்லுவார்களே, ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும், பாருங்க எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அருமையான ஒரு ஜெபத்தை மோசே ஏறெடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இதுதான் பரிந்து மன்றாட்டுதல் ஜெபம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், ஓ மூலியமாய் ஜாதியை உருவாக்குவேன். நம்மளா இருந்த பெருமை காலர் தூக்கிட்டு எல்லாரையும் அழிச்சிடாருடா, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்க போகிறேன், என் மூலியமாக தான் ஆண்டவர் நடத்த போகிறார் அப்படின்னு அவன் சொல்லாமல், இன்னொரு இடத்துல என் பேரை கூட கிறுக்கி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தாழ்மையை மோசே அடைகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் பாருங்களேன், நீ என்னப்பா எனக்கு சொல்கிறது அப்படின்னு நினைக்கல. ரொம்ப ஆச்சரியம். அவருடைய ஜெபமும் அருமையாக மகிமையாக கர்த்தரை மகிமைப்படுத்தி, நீர் கிருபை உறைந்தவர் ஆண்டவரே, இந்த ஜனங்களை பற்றி தெரியாதா? 10 முறை உண்மை ஏமாத்திருக்காங்க, 10 முறை மன்னிச்சிருங்க, 10ஓட 11ஆவது தடவை மன்னிச்சிருங்க. எவ்வளோ ஒரு மகிமையான ஜனம். சில இடத்துல ஆண்டவரே இந்த ஜனங்களை நானா பெற்றேன் அப்படின்வாரு. சபையார் ஒரு தலைமை போதகர் வந்து செய்கிற ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இதில் பெரிய பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, உடனே ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார். கரங்களை தட்டி ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்துக்கோங்க, நல்லவர், நல்லா இவ்வளோ தான் தட்டுவீங்களா? உடனே 19ஆம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் ஜெபம் 13ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர், அவர் எப்படி முடிக்கிறார்னா மன்னித்தருளும்னு முடிக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன்னு பதில் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஆமென். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஒருவேளை ஆண்டவரை என்னை வச்சு நீங்கள் ஜாதி ஏற்படுத்துங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் அவன் ஆண்டவருக்கே பேசுகிறான். அப்படி கான்வர்சேஷன். ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் அ கான்வர்சேஷன். ஆண்டவரும் அப்படி தான் விரும்புகிறாரு, நம்மோட சகஜமாக நம்ம பேசணும்னு விரும்புகிறார். நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி. இன்றைக்கி மெசேஜ் என்ன, ஆண்டவரே சரியாகவே போகலை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, கவலைப்படாதேன்னு சொல்லுவார். சில நேரம் எனக்கே மனசு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகி, இன்றைக்கி நல்லா சொதப்பிட்டேன் ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. இப்போ சுட்டி காட்டுவேன், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். சிலர் ஓவர் ஃப்ளோவாக சூப்பராக இருந்துச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் உள்ள ஜனங்களுக்குள்ளே போகலை அப்படின்னு வரும். அப்போ ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ மோசே அப்படியே பேசுகிறான் பிரத்யட்சமாக. ஆண்டவர் உடனே பதில் கொடுத்து, நீ சொல்லிட்டலப்பா மன்னிச்சிட்றேன். எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டாலே சந்தோஷம்.
நம் மூலியமாய் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது இரட்டிப்பான சந்தோஷம் வரும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை